திமுக அமைச்சர்கள் இந்த கார் வேண்டான்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில் இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது. ஸோ இது வந்து நம்மளை வந்து 10 வருஷம் பின்னோக்கி செல்லப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திமுக அமைச்சரான முன்னாள் அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களாக இருக்கட்டும், திமுக தரப்பிலிருந்து பல கேள்விகளை வச்சுட்டு வர்றது. அது வந்து ஒரு முப்போகம் விளையக்கூடிய ஒரு விவசாய பூமி. அந்த அதாவது அரிசி தான் அங்கே வந்து ஒரு பிரதான விளைச்சலாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி அராஜகம் பண்ணி போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளை வஞ்சித்து வதைத்து எதுக்கு இவங்க கொந்தளிக்கணும்? அதாவது வந்து இவங்க மேலே தப்பு இல்லை தவறு இல்லைன்னா ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்கன்னு சொல்லணும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஜய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும், சார் நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக எங்ககிட்ட வந்து ஆதாரம்லாம் இருக்குது, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றமா இது வந்து ஃபயர் மன்றமா அப்படின்ற மாதிரி ஒரு அனல் பறக்க தீ பொறிக்க இரண்டு தரப்பும், அதாவது குறிப்பாக வந்து எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவினர் வைக்கிற கேள்விக்கு அனல் பறக்க இந்த பக்கம் வந்து அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், தொழில்துறை அமைச்சராக இருக்கிற கீர்த்தனாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இவங்க சொல்கிற அந்த சங்கி அமைச்சரான நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற புசி ஆனந்தா இருக்கட்டும், இவங்க கொடுக்குற இந்த பதில்கள் தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாகிட்டுருக்கு. ரீல்ஸாக ஒரு பக்கம் தவாக தரப்பில் எடுத்து போடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா செய்திகளில் ரீல்ஸாக டெய்லி வந்து வர்றதா இருக்கட்டும். உதயநிதிக்கு அதிரடியாக பதில் கொடுத்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள் சொல்லி டெய்லி வந்துட்டுருக்கு. இந்த பரபரப்பு, இந்த ஒரு அரசியல் பரபரப்பு வந்து ஒன்றும் தெரியாத இந்த அரசியல் மக்களையும் விழிப்பு உணர்வை ஏற்படுத்தி சட்டமன்றத்தை உற்று நோக்க கவனிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாத புதிய புதிய திட்டங்களை விஜய் அவர்கள் அறிவிக்கிற. கடந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 3 கேஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இந்த கார் விவகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை ஒரு பக்கம் கலப்பினதாக இருக்கட்டும், அதை நம்மளே எடுத்து சொல்லணும். இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னதிலேருந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து திமுக அமைச்சர்கள் இந்த கார் வேண்டான்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில் இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது. ஸோ இது வந்து நம்மளை வந்து 10 வருஷம் பின்னோக்கி செல்லப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திமுக அமைச்சரான முன்னாள் அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்களாக இருக்கட்டும், திமுக தரப்பிலிருந்து பல கேள்விகளை வச்சுட்டு வர்றதற்கு தொழில்துறை அமைச்சர் அவங்க கீர்த்தனா அவர்கள் அதிரடியாக ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 49% எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. அது வந்து நம்மளுடைய விமான நிலையத்திலேருந்து தான் ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் துறைமுகத்திலேருந்து ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு. எங்கேயாவது தொழில் வந்து முடங்கி போயிருக்கா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே இந்த 5 வருஷம் இந்த வந்து பரந்தூர் விமான நிலையத்தை சரியாக வந்து எடுத்துகிட்டு வரல, அப்போவே நீங்கள் வந்து நிலம்லாம் கையகப்படுத்தினீங்க, ஏன் வந்து செய்ய முடியலை உங்களால் அப்படின்ற அந்த கேள்வியையும் அவங்களே முன் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த லேண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பேரை வந்து நம்ம சொல்ல விரும்பலை. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதிரடி சரவெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காங்க. இந்த பரந்தூர் விமானம் ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் இருக்குது, இதை உடனே வாங்கி போடுங்க, உங்களுக்கு பல மடங்கு வந்து லேண்டு வந்து திபு திபு கிபு கிபுன்னு அப்படின்னு சொல்லி வந்து உயர்ந்துடும் இந்த லேண்டு அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் ஃபினாமிகள் பேரில், அது மாத்திரம் இல்லாமல் முன்னாள் முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுடைய கம்பெனி அது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள் முதல் எல்லாருமே வந்து இங்கே வந்து வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை காரணம் விஜய் அவர்கள் ஏன் இந்த பரந்தூரை கைவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு முப்போகம் விளையக்கூடிய ஒரு விவசாய பூமி. அந்த அதாவது அரிசி தான் அங்கே வந்து ஒரு பிரதான விளைச்சலாக இருக்குது. 3 விதமான அரிசி அங்கே வந்து தயாரிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஃபுட் கார்பரேஷனுக்கும் அந்த அரிசியை வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரேஷன் அரிசியில் நம்ம ரேஷன் வாங்குறோம் இல்லையா, அதுக்கும் இந்த ஏகனாபுரம் மக்கள் அங்கே 11 கிராமம் இருக்குது. அந்த 5000 ஏக்கரில் விளைநிலங்கள் இருக்குது. அந்த விளைநிலங்கள்லேருந்து விளையிற அந்த நெல் தான் வந்து நமக்கு வந்து அரிசியாகவும் கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 80லிருந்து 100 ஏரிகளுக்கான அந்த தண்ணீருக்கு வரக்கூடிய தண்ணீர் உற்பத்தி ஆகக்கூடிய, எப்பயுமே வந்து ரொம்ப சம்மரில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெட்லேண்டாக இருக்கும். தண்ணியை எதிர்பார்க்காம ஒரு விளைநிலம் இது எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்காது.
இதை வந்து கையகப்படுத்தாங்க. அப்போயே அந்த பரந்தூர் திட்டம் வரும்போதே நம்ம போல இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இதை வந்து எதிர்த்தோம். சார், ஒரு விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு, நீங்கள் வந்து அவங்க மேலே குண்டாஸ் வரைக்கும் போடுறீங்க, இது பாஜகவையும் தான் எதிர்த்தோம். அதாவது ஒரு முனையம் கொண்டு வராங்க, இதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து மூலமாக அனுமதி வாங்கும்போது இல்லை மக்கள் யாராவது பாதிக்கப்படுறாங்களா, மக்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இல்லையா, காம்பன்சேஷன் கொடுத்து வாங்கும் போதே இந்த கேள்விகளெல்லாம் நம்ம வந்து முன் வச்சிருக்கோம். அதுவும் இருக்குது. அதாவது வந்து இந்த கம்பன் ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பன் கால்வாய்ன்னு சொல்லி ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாய் தான் ஒரு தடுப்பணையை போல செயல்பட்டு இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து நமக்கு சென்னைக்கு குடிநீராகவும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வறண்ட காலத்தில் நமக்கு வந்து ஒரு நீர்நிலையாக வந்து அங்கேருந்து வர அந்த மழை பெய்யறதெல்லாம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வராமையும் தடுக்குது. 2 விதமாகவும் இந்த கம்பன் கால்வாய் நமக்கு செயல்பட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி அராஜகம் பண்ணி போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளை வஞ்சித்து வதைத்து இவங்க வந்து இந்த லேண்டெல்லாம் திட்டத்தட்ட ஒரு 1700 ஏக்கருக்கு மேலே மக்கள்கிட்ட வந்து காசு கொடுத்தே இவங்க வந்து அரசு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்துச்சு. இந்த 1700 ஏக்கரை என்ன பண்ண போறீங்கன்னா, ஏதாவது ஒரு தொழில்துறையை கண்டிப்பாக வந்து இந்த விஜய் அரசாங்கம் செய்ய தான் போகுது. அதை தொழில்துறை அமைச்சரும் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக ஆதவர்ஜுனா இந்த திட்டத்தை அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை தான் நீங்கள் வந்து ஒரு பின் பாயிண்ட்டாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த லேண்ட் அக்வயர் பண்ணி ஒரு நிலம் விற்கிறாங்க இல்லையா, அந்த லேண்ட் நிறுவனங்களாகட்டும் இவங்கெல்லாம் அரசியல்வாதிகளோட பினாமிகள் தான். நாங்கள் உடனடியாக இந்த அரசியல்வாதிகளோட பினாமியில் யாருன்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை மாத்திரம் அவங்கக்கிட்ட இந்த லேண்டை அக்வயர் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் விவசாயிகளை வந்து அவங்கள வந்து மிரட்டி உருட்டி விவசாய நிலங்களும் இதில் வாங்கப்பட்டிருக்குன்றது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். இதே எஸ்பி வேலுமணி அவர்களும் அந்த பக்கம் கோயம்புத்தூரில் அவர் வந்து நேரடியாக பேரே சொல்கிறார், அந்த நிறுவனத்தை பேரை. அதை பார்த்தோன்னே திமுக இருக்கவங்களாம் நீங்கள் எப்படி இந்த நிறுவனத்தோட பேரை வந்து சொல்வீங்கன்றது வந்து அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க. எதுக்கு இவங்க கொந்தளிக்கணும்? அதாவது வந்து இவங்க மேலே தப்பு இல்லை தவறு இல்லைன்னா ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்கன்னு சொல்லணும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஜய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும், சார் நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக எங்ககிட்ட வந்து ஆதாரம்லாம் இருக்குது, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னும் போது சொல்லுங்கள். சிறுத்தையெல்லாம் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து குற்றஞ்சாட்டு வைக்கிறாரு. அப்படின்னும் போது வனத்துறை உட்பட இதில் வந்து உள்ளே இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்கே இருந்தாலும் தவறு நடந்தால் அந்த தவறை கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த நிறுவனத்து மேலேயோ இல்லை இந்த பின்னாடி இருக்காங்க இல்லையா, இந்த மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறேன் அப்படின்னு இந்த பினாமிகள் மூலமாக இவங்கெல்லாம் வந்து பொது சொத்தை கொள்ளையடித்து வாங்கி இந்த கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அரசு நிறுவனத்துக்கு கொண்டு வந்து இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சென்னை மக்களையும் ஒரு பக்கம் காப்பாற்றிருக்காரு. இந்த சென்னையோடைய ஏர்போர்ட்டும் விரிவாக்கம் பண்ணப்படும், அதுக்கான ஏர்போர்ட் அத்தாரிட்டி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு சைடில் நம்ம ஓசூர் இருக்குது. அந்த பக்கம் கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய வந்து ஏர்போர்ட்டை வந்து அவன் கட்டிட்டு கிடக்கிறான். ஏற்கனவே தண்ணி தர மாட்டேங்கிறான்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. 3 பேர் வந்து கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் இருக்குது. அது கொலைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து விழா எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, மான் திருட போனாங்க, மாடு மேய்க்க போனாங்க, மான் திருட போனாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. அதில் ஒரு உண்மை நிலவரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. கர்நாடகத்தில் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லி இவன் தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறான், அதில் ஒரு விவகாரம் எடுக்க வேண்டியிருக்கு. ஓசூர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனை ஹப்பாக இருக்குது. அந்த பக்கம் கோயம்புத்தூர் அந்த பக்கத்துலேருந்தும் இந்த பக்கம் வந்துடலாம், ஓசூருக்கு டக்குன்னு வந்துடலாம். கோயம்புத்தூரும் மிகப்பெரிய ஒரு தொழில் ஹப்பாக இருக்குது. திருப்பூர் ஒரு மிகப்பெரிய தொழில் ஹப்பாக இருக்குது. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், இல்லை துணி வகைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஹப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்தான். ஸோ ஓசூரில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. அங்கே உடனடியாக அங்கே வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து கட்டி இந்த தமிழகத்தை ஒரு மிகை மாநிலமாக கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த ஓசூர் அந்த மாதிரி ஒரு தொழில் எங்கெங்கெல்லாம் தொழில் நகரமாக, அதை திருச்சி மிகப்பெரிய ஒரு தொழில் ஹப்பாக மாறிட்டு இருக்கு, மதுரை ஒரு பக்கம் தொழில் ஹப்பாக மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றுவீங்கன்னு சொல்லி மக்களும் உங்கள் மேலே மிக நம்பிக்கை வச்சு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. நீங்கள் செய்வீங்க, நாங்களும் எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.